ஹாய்! இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சில்லி சீஸ் சாண்ட்விச் தான் பண்ணிகிட்ருக்கேன். ஒரே இட்லி, தோசை சாப்பிட்டு போர் அடிக்குது சொல்லிட்டு, சரி சாண்ட்விச் பிரெட் இருந்தது. சரி சிம்பிளா பண்ணுவோம். இதில ஆனியன், டொமேட்டோ வச்சும் பண்ணிக்கலாம், வெஜிடபிள் வச்சும் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் ஆரிகானோ, சீஸு, சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு பண்ணேன்னா, ஒரு பீஸா சாப்பிட்ட மாரி ஒரு ஃபீல் கிடைக்கும். அதனால அந்த மாரி பண்ணுவேன். ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு இந்த சாண்ட்விட்ஜு. அப்பப்போ பண்ணுவோம். நாங்க 3 பேருமே சாப்பிடுவோம் இத. அதனால தான். இப்ப இருக்கிற பசங்களெல்லாம் நம்பலாம் அந்த காலத்தில் ஸ்கூல் லீவ் விட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ சம்மர் வெக்கேஷன் வருதுன்னா, நம்மளெல்லாம் யார் வீட்டுக்காவது அனுப்பிச்சி வைப்பாங்க. சரி பிள்ளைங்க போய் எங்கேயாவது 2 நாள் இருந்துட்டு வரட்டும்னு சொல்லிட்டு நம்மலாம் போய் இருந்தோம். இப்போ இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் அனுப்பிச்சி தான் பாருங்களேன். எந்த மாமா வீட்டுக்கு போ, அத்தை வீட்டுக்கு போ. இப்போ அந்த மாதிரி உறவுகள்லாம் கட் ஆயிடுச்சு. அது கட் ஆயிடுச்சு. அது எப்பயோ கட் ஆயிடுச்சு. பட் இருந்தாலும் இப்போ நம்ம அனுப்பிச்சா கூட ஒரு பாட்டி வீட்டுக்கு மோஸ்ட்லி அனுப்பிச்சிடலாம். ஒரு வில்லேஜுக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாட்டி வீட்டுக்கு போனால் கூட அங்கே வைஃபை இருக்கா அப்படின்னு கேட்டுட்டு தான் கிளம்புவாங்க. ஏன்னா வைஃபை இல்லாமல் அவங்களால வாழவே முடியாது. இப்போ இருக்கிற பசங்க ஃபோன் தானே அதிகமாக விளையாடுறாங்க. நம்மலாம் அந்த காலத்தில் என்னென்ன விளையாடலாம் விளையாடி இருப்போம். இப்போ அதெல்லாம் நினச்சி பார்த்தாவே சிரிப்பாக வருது. உங்களுக்கும் அந்த மாதிரிலாம் நினைவுகள் வருமானு சொல்லுங்கள்.